உலகெங்கும் இருந்து மிகப்பெரிய பேராதரவு கொடுத்து வரும் நம்முடைய ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேயர்களே, தற்போது நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னா, இந்த 2026ஆம் ஆண்டு கடகடன்னு ஆரம்பித்து ஜூலை மாதத்தில் வந்து நிற்கிது. நம்மளே எதிர்பார்க்கல. பல போராட்டங்கள், பல பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் சமாளித்து கிட்டத்தட்ட அந்த வருடத்துடைய ஒரு பகுதிக்குள்ளே நுழைய போகக்கூடிய சூழ்நிலை இந்த ஜூலை மாதமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இப்படிப்பட்ட இந்த ஜூலை மாதத்தில் கோச்சார கிரகங்கள் உங்களுடைய லைஃப்பில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போது, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி நான் தெளிவாக உங்களுக்கு கிரகத்தின் அடிப்படையில் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன். ஸோ நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் அப்படியே சரியான முறையில் பயன்படுத்தி நீங்கள் சிறப்படைஞ்சிங்கன்னா அதுவே எனக்கு பெரிய மகிழ்ச்சி. ஸோ இதனுடைய அடிப்படையில் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் இந்த ஜூலை மாதத்தில் கிடைக்க போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணுங்கிறத வீடியோ தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ ஃபுல் வீடியோவும் பார்த்துட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை கட்டாயமாக நீங்கள் கொடுப்பீங்க என் நம்பிக்கையோடு உங்களுக்கு வீடியோ சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதம் மிகப்பெரிய ஏற்றத்தையும் மிகப்பெரிய மாற்றத்தையும் நல்ல விதமான முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான சூழ்நிலை உறுதியாக உண்டு. இந்த மாதத்தில் உங்களுக்கு என்னென்ன விஷயம்லாம் கிடைக்க போகுது, என்னென்ன மாற்றங்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்னா, கிட்டத்தட்ட அரசாங்க வேலையில் இருக்கக்கூடிய நம்முடைய மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய பாக்கியம் உறுதியாக உண்டு. அதேபோல் வேலையில் இடமாற்றம் அடையலாமா வேண்டாமா, இல்லை இருக்கிற வேலையை அட்ஜஸ்ட் பண்ணி போயிடலாமா, இவங்க தொல்லை தாங்க முடியல இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியக்கே அப்படின்னு நினைக்கக்கூடிய மனம் உங்களுக்கு இருந்தால் அதை மாற்றி அமைத்து உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கப்பெற்று இடமாற்றம் பெறக்கூடிய ஒரு பாக்கியம் கிரக ரீதியாக உண்டு. அதேபோல் மகர ராசி என்பவர்களை யாரெல்லாம் திருமண வாழ்க்கைக்காக வெயிட் பண்ணுறீங்களோ, எப்படியா கல்யாணம் முடியணும் சார், நாங்கள் பார்க்காத வரன்கள் கிடையாது, மேட்ரிமோனியில் பதிஞ்சு வச்சிட்டோம், அதேபோல் சொந்தக்காரங்களை சொல்லிட்டோம், அதேபோல் நம்ம தெரிஞ்ச உறவுகள் நட்பு எல்லா இடமும் சொல்லிட்டோம் சார், ஆனால் எங்களுக்கான ஒரு வரன் கிடைக்க மாட்டேங்கி, எங்களுக்கான வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க முடியல அப்படிங்கிற ஒரு கவலையும் ஒரு எண்ணமும் இருக்குன்னா, உங்களுக்கான வாழ்க்கை துணையை நீங்கள் சந்திப்பதற்கான ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதம் 1ஆம் தேதியிலேருந்து இந்த மாதம் இறுதி வரையும் உங்களுடைய ரொட்டேஷனை உங்களுடைய வேலையை பார்த்துக்கிட்டே முழு சிந்தனையும் திருமணத்துக்கான ஒரு நகர்த்தக்கூடிய செயல்பாடாக சைடில் ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ தான் என்ன ஆகும், உங்களுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை துணையை நீங்கள் சந்திக்க முடியும். அதேபோல் திருமண வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளையும் நிறைய போராட்டங்களையும், காதலில் நிறையா பிரச்சனைகளையும் நிறைய போராட்டங்களையும் யார் அதிகமாக சந்திப்பான்னா ஒரு 5 ராசிக்காரங்க சந்திப்பாங்க. அதில் கையை தூக்குங்கன்னா முதலாக அதிகமாக தூக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா நீங்கள் தான். ஸோ அப்படிப்பட்ட நிலையில் உள்ள உங்களுடைய அழுத்தம், உங்களுடைய தேவையில்லாத மனக்கசப்பு எல்லாம் விலகும். சரியா? உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமை வலிமைப்படும். காதலில் ஏதாவது சின்ன சிக்கல், சின்ன பிரச்சனை இருக்குது, ஏதாவது ஒரு அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்காங்கன்னா அந்த அழுத்தமும் சரியாகும். பொதுவாகவே என்னை பொறுத்தவரை இந்த மகர ராசிக்காரங்களுடைய பெரிய ப்ளஸ்ஸு அப்படின்னா என்னென்னா, மற்றவங்களுடைய கவலைகளையும் மற்றவங்களுடைய கஷ்டங்களையும் என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களுடைய கஷ்டமாக நினச்சி அவங்கள சரி செஞ்சு விடுவீங்க. இது உங்களுடைய பெரிய ப்ளஸ். உங்களுடைய இன்னொரு பெரிய மைனஸ் என்னென்னா, சரி செஞ்ச பிறகு கூட அவங்க லைஃப்பில் இன்னும் ஒரு பெரிய லெவலுக்கு போகணுங்கிறத ஒரு மையப்புள்ளியாக வச்சுக்கிட்டு அவங்களுக்காக நிறைய ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ இந்த ஹெல்ப்பிங் மைண்டு, அவங்களுக்காக யோசிக்கிறது, இந்த விஷயங்களில் உள்ளே போய் கடைசியில் என்னாச்சு, ஒரு போதை மாதிரி ஆயிடுச்சு. உங்களுக்கு இன்வால்மெண்ட்டாக போய் உங்கள் லைஃப்பில் பல விஷயங்களை, பல முன்னேற்றத்தை, பல ஏற்றங்களை நீங்கள் சந்திப்பதற்கு பல போராட்டங்களை சந்தித்தீங்க, பல கஷ்டத்தை சந்திச்சிங்கிறது உண்மை. சரியா? அப்போ இங்கே ஒரு பிளான் நீங்கள் ரெடி பண்ண போகிறீங்க. ஏற்கனவே நிறைய பிளான் போட்டேன் சார், நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க தெரியும், நீங்கள் உங்களுக்காக வாழ கற்றுக்கோங்க.
உங்களுடைய சிந்தனைகளை கரெக்டாக கொண்டு போங்க. அப்படி தான் நீங்கள் சொல்ல போகிறீங்க இல்லையா? உண்மைதான். ஆனால் அதை கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி, சரியா? காலையில் எழுந்தவுடன் காலைல 5 மணிக்கு எந்திரிச்சாலும் சரி, 5:30க்கு எந்திரிச்சாலும் சரி, மேக்ஸிமம் 6 மணிக்குள்ளே எந்திரிக்கக்கூடிய மகராசிக்காரங்களுக்கு வெற்றி உடனே கிடச்சிடும். சரியா? அப்போ காலையில் வெள்ளனே எந்திரிச்சு குளிச்சுட்டு உங்களுடைய கண்ணாடியை பார்த்து உங்களுடைய மனசில் உள்ள கவலைகள், உங்களுடைய எதிர்பார்ப்புகள், உங்களுடைய கடந்த காலங்களில் நடந்த ஏமாற்றங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணணும், ஒரு 5 நிமிஷம் அல்லது ஒரு 15 நிமிஷம் கண்ணாடியை பார்த்து பேசுங்க. ஏன் இப்படி இருக்கேன், எதுக்காண்டி இருக்கேன், இனிமேல் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்களே உங்கள் கண்ணாடியை பார்த்து பேசி கேட்கும் போது அந்த என்ன சொல்கிறேன்னா அந்த ரிஃப்ளெக்டிங் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த எனர்ஜி பவர் உங்களை யாருமே பயன்படுத்தி கொள்ளாமல், சுயநலமாக பயன்படுத்தி கொள்ளாமல், உங்களை நீங்களே பயன்படுத்தி உயர்ந்த நிலைக்கு போகக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை உறுதியாக உண்டு. ஸோ லாஜிக்காக அதை செஞ்சுட்டு நல்லா இருந்துச்சுன்னு சொல்லக்கூடிய மகராசிக்கான குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சு அதிகமான நண்பர்கள் இருப்பீங்க. செய்யலாமா வேண்டாமாங்கிறத கூட சில மகராசிக்காக இந்த காலகட்டம் என்ன பண்ணுவீங்க, கண்ணாடியை பார்த்து பேசக்கூடிய நிலைமை வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ நம்பிக்கையோடு செய்யுங்க. நல்ல மாற்றத்தை, நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பாக இந்த ஜூலை மாதம் மகராசி என்பவர்களுக்கு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக, முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கப் போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. நேயர்களே, தற்போது வரை ஜூலை மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற செயல்பாடு, மாற்றங்கள் எல்லாத்தையும் பொறுமையாக பார்த்துருக்கீங்க. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது தவிர்த்து இது நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா பொது பலன்களுடைய செயல்பாடு. ஜூலை மாதத்தில் கிரகங்கள், கோச்சார கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய நவ கிரகங்களுடைய இருக்கும் இடத்த வச்சு உங்களுக்கு ஒரு 20-30% என்ன பண்ணியிருக்கோம், உங்களுடைய வாழ்க்கையுடைய என்ன சொல்கிற ஆசைப்படக்கூடிய விஷயங்கள், கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லியிருக்கோம். ஸோ இதை தாண்டி உங்களுக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கலாம். இது எப்போ நடக்கும், அது எப்போ நடக்கும், எப்போ கிடைக்கும், எப்போ முடியும் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கலாம். காதலில் எப்போ வெற்றி பெறுவேன், கல்யாணம் நடக்குமா நடக்காதா, வேலை கிடைக்குமா கிடைக்காதா, நம்மளையே டார்கெட் பண்ணி கொண்டிருக்கிற இந்த வில்லங்கள் நம்ம விட்டு போவாங்களா மாட்டாங்களா. ஸோ அப்படி நிறைய கேள்விகள் உங்களுக்குள்ளே இருக்குன்னா அத்தனை விதமான கேள்விகளுக்கும் மிக துல்லியமாக உங்களுடைய சுய ஜாதகத்தை ஆராய்ந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலன் சொல்ல நான் காத்திருக்கேன். ஓகேவா? ஸோ நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டால் என்ன செய்யணும்னா, கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில் அனுப்பணும். உங்களுடைய முழு விவரங்களையும் செக் பண்ணிவிட்டு உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் சொல்ல நான் காத்திருக்கிறேன். நீங்கள் அப்பாயின்மெண்ட் டைம் ஆகிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வரும் நம்முடைய நேயர்களாகிய உங்களுக்கும் எனது மனதார நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறி தற்போது விடைபெறுகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. மகர ராசி என்பவர்களுக்கு ஜூலை மாதம் எப்படி இருக்க போகுது? எல்லாமே நல்லா தான் இருக்கும். எந்த விதமான கெடுதல்களும் கிடையாது. எல்லா இடத்துலயும் வளர்ச்சிகள் அப்படின்றது இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. 7ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால இந்த இடத்துல சில இடத்துல காசுகள் செலவானாலும் அந்த செலவு பண்ண காசுக்கு உண்டான ஒரு வளர்ச்சி அப்படின்றது இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த ஜூலை மாதத்துல முழுமையாக கிடைக்க போகுது. 2ஆம் இடத்துல ராகு பகவான், 3ஆம் இடத்துல அந்த சனி பகவான். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மகர ராசி என்பவர்களினுடைய 5ஆம் இடத்துல செவ்வாய் பகவான். 5ஆம் இடத்திற்கு உண்டான அந்த செவ்வாய் பாத்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகள் ரீதியான சில வளர்ச்சிகளை நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். எதிர்காலத்துல அந்த குழந்தைகளினுடைய நன்மைக்காக சில விஷயங்களை செய்யறதுக்கு உண்டான ஒரு ஆரம்ப காலமாக தான் இந்த ஜூலை மாதம் இருக்க போது. 6ஆம் இடத்துல அந்த சூரியனாகப்பட்டவர்
இருக்கிறார். அதனால இந்த இடத்துல இந்த மகர ராசி என்பவர்கள் ரொம்ப ஒர்க் ப்ரெஷர், ரொம்ப ஒர்க்லோடு இதெல்லாம் சேர்ந்து பாத்தீங்கன்னா அந்த தலை ரீதியான சில பாதிப்புகள், கண்கள் ரீதியான சில பாதிப்புகள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. எல்லாமே பாசிட்டிவா வருது. அந்த இடத்துல உங்களை வேலை செய்ய விடாம இந்த நோய்கள் அப்படின்றது தடுக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இருக்க போது. அதே சமயத்துல அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு முழுமையாக வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய ஒரு மாதம். உங்களுக்கு உண்டான உயர் பதவி, உங்களுக்கு உண்டான ஒரு வருமான அதிகரிப்பு இதெல்லாமே முழுமையாக கிடைக்க போகுது. பட் ஒர்க்லோடு அப்படின்றது 2 மடங்காக உயர்வதற்குண்டான ஒரு நேரம். இந்த இந்த இடமாற்றம், அரசாங்க உத்தியோகத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு வருமான உயர்வு, பதவி உயர்வு இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களை கசக்கி பிழியறதுக்காக தான் இது எல்லாமே செய்ய போறாங்க. அந்த மாதிரியான ஒரு உயர்வான மாற்றங்கள் ஒரு பின்னாடி ஒரு சுமையோடு வருவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இருக்க போது. உங்களுடைய 8ஆம் இடத்துல சுக்கிரன் கேது அப்படின்றது இருக்கு. அதனால பிபி, சுகர் இந்த மாதிரியான சில தொந்தரவுகள் இருக்கிறவங்களுக்கு ஹார்ட் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் இந்த ஜூலை மாதத்துல வருவதற்குண்டான ஒரு நேரம். அதுல எல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதாவது தேவையில்லாத உணவுகள், அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு நேரம். உங்களுக்கு ஒவ்வாமை உணவுகளை நீங்க உட்கொண்டு அதனால சில பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த ஜூலை மாதம் இருக்கும். அதனால உடல் சம்பந்தப்பட்ட தேக ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமாக இந்த மகர ராசி என்பவர்கள் இருக்கணும். அப்ப அந்த 7ஆம் இடத்துல இருந்த குரு என்னதான் மேடம் செய்வாரு? இத்தனை கிரகங்களும் எங்களுக்கு கெடுதல் பலன்களை கொடுக்கும் போது அந்த 7ஆம் இடத்துல இருந்த குரு எல்லாத்தையும் பார்த்துட்டு வெறுமனே உட்கார்ந்துட்டு இருப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. 7ஆம் இடம்ன்றது கம்யூனிகேஷன், வெளியூர், வெளிநாடு, பார்ட்னர்ஷிப் இந்த மாதிரியான சில விஷயங்களை கொடுக்கறதுனால நீங்க வெளி இடத்துக்கு போய் இருந்து ஒரு வேலையை செய்யறது நல்லது. ஒரு ப்ரிப்பரேஷன் பண்றீங்க, ஒரு எக்ஸாமுக்கு ஒரு ப்ரிப்பேர் பண்றீங்க, இல்ல ஒரு இன்டர்வியூவே அட்டன் பண்றீங்க அப்படின்னா வெளியிடத்துல போய் நீங்க அதற்குண்டான சில முயற்சிகள்லாம் செஞ்சீங்கன்னா இந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு பாதிப்புகள் அப்படின்றது இருக்காது. வயதானவர்களுக்கு தான் அந்த உடல் தொந்தரவுகள் அப்படின்ற மாதிரியாக அந்த பிபி, சுகர் இந்த மாதிரியான சில விஷயங்கள்ல ரொம்ப கண்காணிப்போட இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்துல அதுல பாதிப்புகள் வரும். ஹார்ட் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ்ல வெளிநாட்டுல வேலை பார்க்கறவங்க உங்களுடைய நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். திடீர்னு இருந்தாப்புல ரொம்ப கை கால் நடுக்கம் வர்றது, பதற்றம் வர்றது, தேவையில்லாத இடத்துல குழப்பத்தை ஏற்படுத்திக்கிறது, தலைவலி சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் அதிகரிக்கிறது, இது எல்லாமே இருக்கும் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு. அது எல்லாத்தையுமே ரொம்ப கவனமாக நீங்க கண்காணிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இருக்காது. இந்த இடத்துல திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நல்ல ஒரு முடிவுகள் இருக்கும். திருமண உறவுகள், திருமண வரன்கள் எல்லாமே துரிதமாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு. காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் வாக்குவாதங்களோடு உங்களுடைய சம்மதம் அப்படின்றது கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். ப்ரப்போசல்ஸ் அப்படின்றது இந்த மாதத்துல இந்த மகர ராசி என்பவர்கள் பெரிய அளவுக்கு ஈடுபட மாட்டாங்க. அப்படி ஈடுபட்டாங்க அப்படின்னா எதிரால வரக்கூடிய பார்ட்னர் பாத்தீங்கன்னா அந்த காதலர்களாக வரக்கூடிய அந்த பார்ட்னர்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப கோபம் உடையவர்களாகவும் உங்களுடைய பேச்சை கேட்காம நீங்க அவங்களுக்கு அடிபணிஞ்சு நடக்கக்கூடிய ஒரு தன்மையும் தான் இருக்கும். அதனால இதுல எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கு மாற்றத்தை அனுபவிக்கலாம் இந்த மகர ராசி என்பர்கள். இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்கள்ல நீங்க உங்களுடைய தொழில் ரீதியான சில வளர்ச்சிகள், தொழில் செய்யலாமா வேண்டாமா, சில சொத்துக்களை விற்கணும், அது இன்னும் விற்க முடியாம ஒரு சூழ்நிலையில இருக்கு அப்படின்றவங்களுக்கு உங்களுடைய தசாபுத்தி பலன்கள் முழுமையான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அதை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதம் மிக சிறந்த யோகங்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான காலமா இருக்கு. அதை சொல்லணும் அப்படின்னா
ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு ரொம்ப சிறப்பாவே தான் இருக்கு. காரணம் குருவுடைய பார்வையில இருந்துட்டு இருக்கீங்க. உங்க ராசிக்கு மட்டும் குரு பார்வை இல்ல. ராசிநாதன் சனி பகவானுக்கும் குரு பார்வை கிடைச்சிட்டு இருக்கு. அதே ஒரு ரொம்ப சிறப்பு. அதனால இந்த ஆண்டு முழுவதும் ரொம்ப சிறப்பாவே இருக்கும். இந்த ஆண்டு முழுவதும் இருக்கக்கூடிய இந்த சிறப்பு யோக பலன்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய எதிர்காலத்துக்கும் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும் அப்படின்றத நம்ம ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கோம். இப்பயே நான் அத பதிவு பண்ணிடுறேன். இப்ப நம்ம மாத பலன், ஜூலை மாத பலன் பார்க்க போறோம். மாத கிரகங்களோட நிலை என்னன்னு பார்க்கலாம். மாத கிரகம்னு வரும்போது செவ்வாய். செவ்வாய் வந்து உங்க ராசிக்கு 4, 11 அதிபதியா வந்து அவரு ரிஷப ராசியில இருக்காரு. ரிஷப ராசின்றது வந்து மகர ராசிக்கு 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய யோகஸ்தானம் ஆகும். யோகஸ்தானத்துல இருக்கக்கூடிய செவ்வாய், போராட்டக்காரன் செவ்வாய், விடாமுயற்சியை சொல்லக்கூடிய செவ்வாய், மண், மனை இதெல்லாம் சொல்லக்கூடிய விவசாயம் இந்த மாரி தொழில குறிக்கக்கூடிய கிரகமா வரக்கூடியவரும், தைரியத்த குறிக்கக்கூடியவரும் செவ்வாய் தான். செவ்வாய்க்கு யோக பலன்கள் அதாவது அவருடைய காரகத்துவம்னு சொன்னா, நம்ம நெறைய சொல்லிட்டே போயிட்டே இருக்கலாம். இப்படி பல நல்ல விஷயங்களுக்கு ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் ராசிக்கு 5ஆம் இடமான யோகஸ்தானமான உங்களுக்கு பாக்கியங்கள, அதிர்ஷ்டங்கள அள்ளிக் கொடுக்கக்கூடிய உங்களோட பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடமான ரிஷப ராசியில அமர்ந்து இருக்கக்கூடிய நிலையில இந்த மாதம் இருக்கு. ஸோ, அதனால நீங்க மனசுல என்னென்ன விரும்புறீங்களோ, என்னென்ன ஆசைப்படுறீங்களோ, எத எத அடையணும்னு முயற்சி பண்றீங்களோ, அதெல்லாம் நிச்சயமா அடைவீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு, இந்த மாசமே நீங்க நினைச்ச விஷயத்த அடையறதுக்கான முயற்சிக்காக ஒரு முதல் ஸ்டெப் எடுத்து வச்சுருங்க. அதாவது ஒரு சொத்து வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு பேச்சுக்கு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு சொத்து வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நம்மள்ட்ட காசு இல்லைன்னு நினைக்காதீங்க. இந்த சொத்த நான் வாங்க தான் போறேன். அது இன்னைக்கே நான் ஒரு சின்னதா ஒரு என்னோட சேவிங்ஸ துவங்குறேன்னு சொல்லி ஒரு சின்ன அமௌண்ட் எடுத்து வைங்க. இந்த மாசத்துல இந்த மாரி நல்ல நல்ல விஷயங்கள ஆரம்பிச்சுருங்க. சின்ன துவக்கத்த ஆரம்பிச்சுருங்க. அந்த ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னாலே வந்து, உங்க மனசுல நெனச்சிட்டீங்கனாலே வந்து, நடக்கிறதுக்கான காலத்த இந்த கோச்சாரம் குடுத்துட்டுருக்கு. அதில குறிப்பா 5ஆம் இடமான யோகஸ்தானத்தில இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு நல்ல பலன குடுக்க போறாரு. அதனால இந்த முயற்சிய எடுங்க. கண்டிப்பான நல்ல நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லிக்கிறேன். அதுக்கு அடுத்ததா சூரியன், புதன் இவங்களுடைய நிலை என்னவா இருக்கு அப்படின்னா, ராசிக்கு 6ஆம் இடத்துல சூரியனும், புதனும் இணைவு பெற்றிருக்கிறாங்க. இப்ப 6ஆம் இடம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவா எதிரிய வெல்லக்கூடிய ஸ்தானம்னு நம்ம சொல்லுவோம். ஒரு போட்டின்னு வந்துட்டா நான் தானே அங்க ஜெயிப்பேன் அப்படின்ற மாரி. வந்த என்ன சொல்லுவாங்க, இந்த வீண் வம்புக்கு போமாட்டேன், வந்த பிரச்சனைய விட மாட்டேன்ற மாரி, அப்படி இருக்கக்கூடிய அமைப்புல தான் வந்து பொதுவா மகர ராசிக்காரோட இயல்பே அதுதான். சடார்ன்னு அதாவது எப்ப எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. ரொம்ப சென்சிட்டிவான பெர்சன் அத பத்தி காமிச்சுக்க மாட்டாங்க. ரொம்ப நல்லபடியா சிரிச்சு பேசி நல்லா இருந்துட்டே இருப்பாங்க. படார்ன்னு ஒரு மனுஷன் தப்பா இருக்கான்னு தோணுச்சு அப்படின்னா, அடுத்த செகண்ட் அவன தூக்கி போட்டு, "நீ இந்தப்பா" வெளிப்படையாவே சொல்லிட்டே போற அளவுக்கு பண்ணிருவாங்க. "நீ வந்து உன் வேலையாச்சு, எனக்கு உனக்கு சம்மந்தம் இல்ல. நீ உன் வேலைய பாரு, நான் என் வேலைய பார்க்குறேன்னு" விலகி போகக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு அ அப்படி இந்த காலத்துல வரக்கூடிய சிக்கல்கள் எதுவா இருந்தாலும், அத வந்து எதிர்கொண்டு ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். காரணம் 6ஆம் இடத்துல அரசன்னு சொல்லக்கூடிய சூரியனும், புத்திக்காரன்னு சொல்லக்கூடிய புதனும் சேர்ந்திருக்கிறாங்க. ஸோ அப்ப நீங்க தான் இங்க வந்து கிங் அப்படின்ற மாதிரி இருந்துட்டுருக்கு. 6ஆம் இடம் சேவை ஸ்தானம். உங்களோட சேவையினாலேயும் வந்து நீங்க நல்ல பேரும், புகழும், வருமானமும் அடைய போறீங்கன்றத 6ஆம் இடத்து சூரியன், புதன் புதாதித்ய யோகம் அது. புதாதித்ய யோகம்ன்றதே நல்ல கல்வி, நல்ல நண்பர்கள், சமூக அந்தஸ்து, அரசியல் செல்வாக்கு எல்லாத்தையும் கிடைக்கக்கூடிய, குடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு யோகம். ராஜயோகங்களும் சிறந்த யோகம் தான் சிவராஜ் நம்ம புதாதித்ய யோகம். ஸோ அந்த புதாதித்ய யோகம் செயல்படக்கூடிய காலமாவும் இந்த மாதம் இருந்துட்டுருக்கு. அதுக்கு அடுத்து வந்து இன்னும் ரொம்ப ரொம்ப சிறப்பு வந்து சூரியனால உங்களுக்கு இன்னொரு சிறப்புமே கிடைக்க போகுது. புதாதித்ய யோகத்த ஜூலை 16ஆம் தேதி வரையும் குடுத்துட்டு இருக்கக்கூடிய சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா, ஜூலை 16க்கு அப்புறம் வந்து கடக ராசிக்கு வரப்போறார். கடக ராசியில ஏற்கனவே உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துக்கும், 3ஆம் இடத்துக்கும் அதிபதியா சுபகிரகமான உச்ச பலம் பெற்றிருக்கக்கூடிய குருவோட சூரியன் வந்து இணைவு பெற போறார். இந்த சூரியன், குரு இணைவுன்றது சிவராஜ் யோகம். சிவராஜ் யோகம் வந்து ரொம்ப சிறந்த ராஜயோகங்கள்ல ஒண்ணு. நம்ம சொன்னோம் இல்லையா, புதாதித்ய யோகம்னு சொன்னோம் இல்லையா, புதனோட சூரியன் சேர்ற மாரி, குருவோட சூரியன் சேர்றதும் மிக சிறந்த ராஜயோகம். இன்னும் சொல்லணும் அப்படின்னா, குரு சந்திர யோகம்னு சொல்லுவோம் இல்லையா, குருவுக்கு சந்திரன் நல்ல நிலையில தொடர்புல இருந்தா, ஒரே ராசியில இணைஞ்சா, திரிகோணத்துல இணைஞ்சா, அது வந்து குரு சந்திர யோகம். குரு சந்திர யோகம்ன்றது நல்ல பேர், புகழ், செல்வாக்கு அதுவுமே உங்களுக்கு இருந்துருக்கு. ஏன்னா உங்க ராசிக்கு தான் ராசின்றது நம்ம சந்திரன் எங்க இருக்காரோ அதுதான் நம்ம ராசி. மகர ராசியில பிறந்தவங்களுக்கு குருவுடைய பார்வை கிடைக்குதுன்றது நல்ல பேர், புகழ், செல்வாக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகம். கூடுதலா இந்த மாத துவக்கம் வந்து 16 நாள் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, புதாதித்ய யோகம் செயல்படுது. குரு சந்திர யோகம் செயல்படுது. அதுக்கப்புறம் அ புதாதித்ய யோகம் செயல்படுது. அதுக்கு அடுத்ததா சூரியனோட குரு இணைவு பெறக்கூடிய சிவராஜ் யோகமும் செயல்பட போகுது. ஸோ இந்த மாதம் மட்டும் இல்லங்க. இந்த யோக பலன் ஒரு தடவ லைஃப்ல டச் பண்ணி அந்த காலத்த நம்ம வந்துட்டோம் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா, இது எப்பயுமே உங்களுக்கு தொடர்ந்துகிட்டே இருக்கும். இனிமே உங்கள பார்க்குறவங்களோட பார்வையில நீங்க ஒரு பெரிய மனிதர் தான். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. வயசுல சின்னவரா நீங்க இருந்தா கூட, உங்கள வயசுல மூத்தவங்க, பெரியவங்க பார்த்தா கூட, நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்ச நபர் இவரு, அப்படின்ற ஒரு மதிப்பும், மரியாதையும் குடுக்க ஆரம்பிச்சுருவாங்க. நல்ல அ ம சமூகத்தில அந்தஸ்து பெற்றவங்களாவும் நீங்க இருக்க போறீங்க. இனிமே வர காலங்கள்ல உங்கள பார்க்குறவங்கலாம் கையெடுத்து கும்புற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கைய நீங்க வாழ போறீங்க. மதிப்பையும், செல்வாக்கையும் பெற போறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க.
இன்னொரு சிறப்பு வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ராசிக்கு யோகஸ்தானத்துக்கு அதிபதியான சுக்கிரன் ராசிக்கு 8ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறாரு. கேதுவோட சேர்ந்திருக்கிறாரு. ஸோ 8ஆம் இடத்துல கேதுவோட சேர்ந்திருக்கிறனால கண்டிப்பான முறையில சுப விரயங்கள்ன்றது உண்டு. திருமணம், தடைப்பட்ட திருமணங்கள் நல்லபடியா நடக்கிறதுக்கான யோக காலமா சொல்லலாம். வீடு, மனை, சொத்து வாங்குற விஷயங்கள், அதில இருக்கிற பிரச்சனைகள் தீர்றதுக்கான ஒரு நல்ல காலமா எடுத்துக்கலாம். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜூலை மாதம் முன்னாடி நான் சொன்ன மாரி, உங்களுடைய ராசிக்கு மட்டும் குரு பார்வை இல்ல. உங்களுடைய ராசிநாதன், நீதிமான் சனி பகவானுக்கும் குருவுடைய பார்வை கிடைச்சிட்டு இருக்கு. இந்த குரு, சனி 2 பேருமே இருக்கிற நீர் ராசிகள்ல இருக்காங்க. சனி வந்து மீனத்திலயும், சனிக்கு 5ஆம் இடமான சனி இருக்கக்கூடிய மீன ராசிக்கு 5ஆம் இடத்துல 5ஆம் இடமா வரக்கூடிய கடக ராசியில குரு பகவானும் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டு தொடர்புகள குடுக்கும். வெளிநாட்டு தொடர்புகள், வெளிநாட்டு பயணங்கள், வெளிநாட்டு வேலைக்கான முயற்சிகள், அதில இருக்க தடைகள்லாம் நீங்க நல்ல விதமா நீங்க வேலையில நிறுவனத்தில சேர்ந்து, அங்க நல்ல பேரும் புகழும் அடைஞ்சு சம்பாதிக்கக்கூடிய ஒரு யோக காலம்னே சொல்லலாம். எல்லா யோகங்களுமே செயல்படக்கூடிய காலமா இருக்கு. இத சரியா பயன்படுத்துனீங்கன்னா, நீங்க தான் மிக சிறந்த வெற்றியாளர்களா இருப்பீங்க அப்படின்றத சொல்லிக்கிறேன். ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே ரொம்ப சிறப்பான யோகங்கள அள்ளி குடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் அப்படின்றத நிச்சயமா நீங்க உணர்ந்திருப்பீங்க. காரணங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, குரு உச்சம் பெற்றிருக்கிறது. இந்த ஆண்டு முழுவதுமே சிறப்பு. உலகத்துக்கே சிறப்பு. அப்படின்னும்போது ஒவ்வொரு ராசிக்காரர்களும் மேஷம் முதல் மீனம் வரைய எந்த ராசியில பிறந்தவங்களா இருந்தாலும் நிச்சயமான முறையில குருவோட அருள் பரிபூரணமா இருக்கு. உலகத்துல வாழ்ற ஒவ்வொரு உயிருக்குமே வந்து ரொம்ப நல்ல ஒரு பலன்கள, மன மகிழ்ச்சி, சந்தோஷத்த, பொருளாதார தனகாரகனா குரு வரதுனால பொருளாதார முன்னேற்றத்த குடுத்துட்டு இருக்காரு. குறிப்பா இந்த மாதம், ஜூலை மாதம் அவரோட நிலை என்னவா இருக்கு? அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய, அதாவது சப்போர்ட் அப்படின்றது வந்து குருவுக்கு திரிகோணத்தில இருக்கக்கூடிய சனி. இந்த மாதம் ரொம்ப அற்புதமான ஒரு மாதம். நீங்க கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, நான் பலன் சொல்லும்போது நீங்க கவனிச்சிருப்பீங்க. திரிகோண நிலை தொடர்புகள்ல கிரகங்கள் இருந்தா வலுப்பெற்று யோக பலன்கள செய்வாங்கன்னு சொன்னோம் இல்லையா? அந்த வகையில சனிக்கு 5ஆம் இடத்துல குரு, குருக்கு 9ஆம் இடத்துல சனி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ராகுவுக்கு 5ஆம் இடத்துல சூரியன், புதன். சூரியன், புதனுக்கு 9ஆம் இடத்துல ராகு. இப்படியான ஒரு முக்கியமான கிரகங்களுக்குள்ள வந்து திரிகோண தொடர்பு, நல்ல இணைவு இருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி ஒருத்தர் ஒருத்தர் பகையா இருந்தா கூட, இந்த திரிகோண தொடர்புக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னா, நல்ல பலன்களையே குடுப்பாங்கன்ற வகையில இந்த மாதம் ரொம்ப சிறப்பாவே அமைஞ்சிருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறணும். கூடுதலா செவ்வாய், சுக்கிரனோட கேந்திர தொடர்பு. திரிகோண தொடர்பு எந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பான யோக பலன்கள குடுக்குமோ, அதே அளவுக்கு கேந்திர நிலையில குறிப்பா செவ்வாயும், சுக்கிரனும் கேந்திர தொடர்புகள்ல வரக்கூடிய காலங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, உன்னதமான யோகங்கள அந்த ஜாதகர்களுக்கு, அந்த ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பான முறையில குடுப்பாங்கன்றத ஜோதிட விதி. அந்த அடிப்படையிலுமே முழுமையா சொல்லணும்னா, இந்த ஜூலை மாதம் ரொம்ப சிறந்த நிலையில இருக்கக்கூடிய கோச்சார நிலை இருக்கக்கூடிய ஒரு மாதமா அமைஞ்சிருக்கு. இது உலகத்துக்கே நல்லது. ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே நல்லது தான். இந்த மாதம் நம்ம செய்ய வேண்டியது சரியான முறையில திட்டமிடல் தான். இது வந்து திட்டமிடுறதுக்கான ஒரு அற்புதமான காலம். இந்த மாதத்துல இதத்தான் நான் செய்ய போறேன். இந்த இலக்க தான் அடைய போறேன். அப்படின்றத நீங்க திட்டமிட்டுட்டீங்க. அந்த விஷயத்த நீங்க புடிச்சிட்டீங்க அப்படின்னாலே நீங்க ஜெயிச்சிட்டீங்க லைஃப்ல. அப்படின்னு உறுதியா சொல்லலாம். அதனால தயவுசெய்து இந்த காலத்த மிஸ் பண்ணாதீங்க. சரியான முறையில பயன்படுத்தி உங்க வாழ்க்கையோட இலக்கு என்னன்னு முடிவு பண்ணுங்க. அந்த இலக்க அடையறதுக்கான பாதைய முடிவு பண்ணுங்க. ஏற்கனவே எனக்கு இலக்கும் தெரியும், பாதையும் தெரியுன்றவங்க தயவுசெய்து அந்த பாதையில நடக்க ஆரம்பிங்க. வெற்றி உங்க பக்கமா இருக்கும் அப்படின்றது வந்து கோச்சாரம் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. இத தாண்டி உங்களுக்கு வந்து இன்னும் துல்லியமா டீட்டெயிலா இதுதான் கோச்சாரம் பார்த்துட்டா, ஆனா கோச்சாரத்த சொல்றாங்க, நல்லா இருக்குன்றாங்க, இல்ல சரி இருக்காதுன்றாங்க, ஆனா நல்லா இருக்கு, நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, நல்லா இல்லாம இருக்கு. இப்படிலாம் உங்களுக்கு சில விஷயங்களுக்கு வந்து கன்ஃப்யூஷன்ஸ்ல இருப்பீங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் நீங்க வந்து அதுக்கு என்ன காரணம்ன்றத நான் சொல்லிடுறேன். அதாவது ஒருத்தருக்கான பலன் சொல்றது அப்படின்றது வந்து ஜோதிடத்த பொறுத்தவரைக்கும் 3 நிலைகள்ல நம்ம சொல்லணும். அதாவது விதி, மதி, கதி. இத நான் பல இடங்கள்ல பதிவு பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா, விதி அப்படின்றது வந்து நம்மளுடைய சுய ஜாதகத்துல நம்மளுடைய லக்னம். நம்ம லக்னம் என்ன? இப்ப நம்ம லக்னாதிபதியோட நிலை என்னவா இருக்கு? நமக்கு நடந்திருக்க தசாபுத்தி காலங்கள் என்ன? அந்த தசாபுத்தி கிரகங்கள் நமக்கு சப்போர்ட்டிவான கிரகங்களா? இல்ல பகை கிரகங்களா? இத பார்க்கணும். இதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, மதி. மதின்றது இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா? ராசி, கோச்சாரம் அடிப்படையில சொல்லக்கூடிய பலன்கள். உங்க ராசிக்கு கிரகங்கள், ஏனைய கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க? அவங்க என்ன பலன்கள் செய்வாங்கன்று பார்த்து சொல்றது. அதுக்கு அடுத்ததா கதி. அதாவது சூரியன். சூரியனுக்கு உங்களுடைய ஜாதகத்துல சூரியனுக்கு என்னென்ன நிலையில கிரகங்கள், ஏனைய கிரகங்கள் இருக்காங்க, கோள்கள் நிக்கிறாங்கன்றத வச்சு சொல்லக்கூடிய இந்த 3யும் அனலைஸ் பண்ணி தான் ஒருத்தருக்கான சரியான, இன்னும் துல்லியமான பலன்கள சொல்ல முடியும். இப்ப நம்ம சொன்னது மதி அடிப்படை, ராசி அடிப்படையில சொல்லப்பட்ட பலன்கள். ராசி அடிப்படையில சொல்லப்பட்ட பலன்கள் முழுமையா கோச்சாரம் வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு. அதுல எந்த சந்தேகமே வேண்டாம். கூடுதலா உங்களுடைய சுய ஜாதகத்திலயும் உங்களுடைய நேரம் எப்படி இருக்கு? உங்களோட அடுத்து வரக்கூடிய காலம் எப்படி இருக்கு? அந்த காலத்தையும் இதையும் இணைச்சு பார்த்து பலன் சொல்லும்போது தான், உங்களுக்கான இன்னும் சரியான துல்லியமான பலன் கிடைக்கும். ஸோ அந்த மாரி பலன் தேவைப்படுறவங்க, இந்த டிஸ்ப்ளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு நிச்சயமா தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதலா குடுக்குறேன்.
ஸோ இதெல்லாம் நம்ம எடுத்து பார்க்கும்போது தான் நமக்கான ஒரு பெரிய கிளாரிட்டி கிடைக்கும். அவன் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படின்றது தெரியும் வரும். எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, இந்த ஜூலை மாத கோச்சார பலன்கள், அதாவது ராசி மதி அடிப்படையில சொல்லக்கூடிய ராசிக்கு சொல்லக்கூடிய பலன்களுக்கு இந்த கோச்சார நிலைகள் ரொம்பவே சிறப்பா இருக்கின்றதுனால, உலகத்துல எல்லா மக்களுக்கும் மனசுல சந்தோஷமும், மகிழ்ச்சியும் நிறைஞ்சிருக்கும். பொருளாதார ரீதியாவும் மன திருப்தியோட இருப்பாங்க. உறவுகளோட நிம்மதியா, சந்தோஷமா இருப்பாங்க. ஏற்கனவே நான் சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயம் தான் வந்து என்னன்னா, இந்த போர் சூழல்லாம் குரு உச்சம் பெற்ற பின்னாடி சரியாயிரும். அந்த உலக நாடுகளுக்கு பிரச்சனைகள் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு இல்லையா? விலைவாசி உயர்வு, அதனால பொருள் தட்டுப்பாடு, விலைவாசி உயர்வு நடந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து சரியாயிரும்னு நான் சொல்லியிருந்தேன். நான் சொன்ன மாதிரி நிறைய பேர் என்னோட நண்பர்களே சொல்லலாம், ஆமாங்க நீங்க சொன்னீங்க இந்த போர் சூழல்லாம் அமைதியாயிரும், குறைஞ்சிரும், வேகம்லாம் குறைஞ்சிரும். அதுமாதிரி சரியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கேட்கவே சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ அந்த வகையில் இந்த ஜூலை மாதமுமே வந்து எல்லாருக்கும் மன மகிழ்ச்சியில் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்குது அப்படின்றத நான் இங்கே மீண்டும் ஒரு முறை பதிவு பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம் நண்பர்களே. யூடியூப் மட்டும் இல்லாமல் சமூக வலைதளமான இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அனைத்து தளங்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய மக்கள் சேவையாக இந்த ஆன்மீக நிகழ்ச்சிகள் மற்றும் ஜோதிட நிகழ்ச்சிகளை கொடுத்துட்ருக்காங்க. இதன் மூலயமா பல தரப்புப்பட்ட மக்களை, தமிழ் மக்களோட ஒரு நல்ல ஆதரவையும் நம்பிக்கையும் பெற்ற ஒரு நிறுவனமாக இருந்துகிட்ருக்கு. ஸோ இதை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்திக்கும் பட்சத்தில் உங்களுக்கும் உங்களோட தொழில் வளர்ச்சிக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு உதவிகரமாக இருக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள், நிச்சயமாக நீங்களும் பயனடைவீங்க அப்படின்றத நான் உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறேன். மேலும் நண்பர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை நான் வந்து ஷேர் பண்ண நினைக்கிறேன். அதாவது நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் பல நல்ல ஆன்மீக நிகழ்ச்சிகள், ஜோதிட நிகழ்ச்சிகளை வந்து உலகளாவிய அளவில் கோடிக்கணக்கான மக்களுக்கு போய் சேர்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த பிளாட்ஃபார்மை பயன்படுத்தி உங்களுடைய சேவைகள், உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்தணும், உங்களை அடையாளப்படுத்திக்கணும், உங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து மக்களுக்கு, தமிழ் மக்களுக்கு, உலகளாவிய அளவில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க. குறிப்பாக வந்து இந்த ஆன்மீகம் தொடர்புடைய சேவை துறைகளில் இருக்கக்கூடியவங்க, அதாவது சுற்றுலா பண்ணுவாங்க, ஆன்மீக சுற்றுலாக்கள் பண்ணக்கூடியவங்க, அந்த ஆன்மீக பொருட்கள் வந்து தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள், பூஜை பொருட்கள் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள், இப்படிப்பட்ட உங்களுடைய தேவை வந்து நம்ம சேனல் பார்க்கக்கூடிய நிறைய மக்களுக்கு இருக்குது. உலகளாவிய அளவில் நம்மளுடைய நேயர்களுக்கு தேவை இருக்குது. ஸோ அது உங்களுடைய இதை பார்க்கக்கூடிய யாராவது இந்த நிறுவனங்களை நடத்தக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய விளம்பரத்தை நீங்கள் வந்து நம்ம சேனலில் பண்ணலாம். அதுக்கு இங்கே இருக்கக்கூடிய டிஸ்பிளேல இருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். சேனல் நிர்வாகம் வந்து உங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் கொடுப்பாங்க. அதை பற்றின விவரங்களை சொல்லுவாங்க. இதன் மூலயமா நீங்களும் பெரிய அளவில் பயனடைய முடியும் அப்படின்றத ஒரு முழு நம்பிக்கையோடு உங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்களும் பயனடையணும் அப்படின்ற ஒரு நல்ல ஆசையோடையும் விருப்பத்தோடையும் நான் அதை சொல்கிறேன். மேலும் சொல்லணும்னா நம்ம யூடியூப்ல மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ஆகிய அனைத்து விதமான சமூக ஊடகங்கள்லையுமே வந்து நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் சேனலுக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு நேயர் கூட்டம் இருக்காங்க. நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் நல்ல நிகழ்ச்சியை சந்திப்போம். மேலும் நண்பர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை நான் வந்து ஷேர் பண்ண நினைக்கிறேன். அதாவது நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் பல நல்ல ஆன்மீக நிகழ்ச்சிகள், ஜோதிட நிகழ்ச்சிகளை வந்து உலகளாவிய அளவில் கோடிக்கணக்கான மக்களுக்கு போய் சேர்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த பிளாட்ஃபார்மை பயன்படுத்தி உங்களுடைய சேவைகள், உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்தணும், உங்களை அடையாளப்படுத்திக்கணும், உங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து மக்களுக்கு, தமிழ் மக்களுக்கு, உலகளாவிய அளவில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க. குறிப்பாக வந்து இந்த ஆன்மீகம் தொடர்புடைய சேவை துறைகளில் இருக்கக்கூடிய, அதாவது சுற்றுலா பண்ணுவாங்க, ஆன்மீக சுற்றுலாக்கள் பண்ணக்கூடியவங்க, அந்த ஆன்மீக பொருட்கள் வந்து தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள், பூஜை பொருட்கள் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள், இப்படிப்பட்ட உங்களுடைய தேவை வந்து நம்ம சேனல் பார்க்கக்கூடிய நிறைய மக்களுக்கு இருக்குது. உலகளாவிய அளவில் நம்மளுடைய நேயர்களுக்கு தேவை இருக்குது. ஸோ அது உங்களுடைய இதை பார்க்கக்கூடிய யாராவது இந்த நிறுவனங்களை நடத்தக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய விளம்பரத்தை நீங்கள் வந்து நம்ம சேனலில் பண்ணலாம். அதுக்கு இங்கே இருக்கக்கூடிய டிஸ்பிளேல இருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். சேனல் நிர்வாகம் வந்து உங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் கொடுப்பாங்க. அதை பற்றின விவரங்களை சொல்லுவாங்க. இதன் மூலயமா நீங்களும் பெரிய அளவில் பயனடைய முடியும் அப்படின்றத ஒரு முழு நம்பிக்கையோடு உங்களுக்கு நான் சொல்கிறேன். மேலும் சொல்லணும்னா நம்ம யூடியூப்ல மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ஆகிய அனைத்து விதமான சமூக ஊடகங்கள்லையுமே வந்து நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் சேனலுக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு நேயர் கூட்டம் இருக்காங்க. ஸோ இதை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்திக்கும் பட்சத்தில் உங்களுக்கும் உங்களோட தொழில் வளர்ச்சிக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு உதவிகரமாக இருக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள், நிச்சயமாக நீங்களும் பயனடைவீங்க அப்படின்றத நான் உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் நல்ல நிகழ்ச்சியை சந்திப்போம்.